உனக்கும் மரணம் நேர்ந்ததா? ஐயோ, யமனும் உன்னை நெருங்க அஞ்சுவானே, உன்னையும் மரணம் தழுவியதே. ஐயோ அரசே, பார்த்தீர்களா என் அன்பு தம்பி மலை போல் மாண்டு கிடப்பதை? அரசே, விராட தேசமே இன்று அனாதையாக நிற்கிறதே. கீசகனின் பராக்கிரமம் அல்லவா இந்த பெரும் தேசத்திற்கு அரணாக நின்றது. விராட தேசத்தை பற்றி எண்ணி பார்க்கவே அஞ்சுவார்கள் நம் அண்டை நாட்டு அரசர்கள். இன்று நினைத்தவுடன் படையெடுத்து வருவார்களே, அவர்களை எப்படி எதிர்கொள்வீர்கள் அரசே? கீசகன் பராக்கிரமத்தை கண்டால் இந்த அகிலமே நடுங்குமே. இப்போது நாட்டின் பாதுகாப்பே கேள்விக்குறியாய்விட்டது. இப்போது என்ன செய்வது அரசே? என் தம்பியை கொன்றது யார்? மலை போன்ற இந்த மேனியை மண்ணில் கிடத்தியது யார்? அவனை நெருங்க யாருக்கு துணிவு வந்தது? எப்படி நடந்தது இந்த கொடுமை? ஐயோ தம்பிகளே, ஏன் இப்படி ஒரு அவலம் நமக்கு? அண்ணன் கீசகன் மதம் பிடித்த யானையை ஒரே கரத்தால் அடித்துக் கொள்ளும் ஆற்றல் படைத்தவன். சீறி வரும் வேங்கையை சிதைத்தெறியும் வல்லமை கொண்டவன். மாபெரும் வீரர்களான துரியோதனன் பீமனுக்கு நிகரான ஆற்றல் படைத்தவன். கீசகனை கொல்லும் ஆற்றல் சாதாரண மனிதனுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு புரிந்துவிட்டது. அண்ணனின் மரணம் எப்படி நேர்ந்தது என்று எனக்கு புரிந்துவிட்டது. சைரேந்திரி, கீசகனை கொன்றது யார் என்று தெரியுமா உனக்கு? அக்கா, விராட தர்பாரில் நடந்ததை மறந்துவிட்டாயா? இந்த சைரேந்திரியை அடைய துடித்தான் அண்ணன் கீசகன். என்னை நெருங்கினால் என்னுடைய கந்தர்வ கணவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று எச்சரித்தாள் இந்த சைரேந்திரி. ஆக கீசகனின் மரணத்திற்கு இவளே காரணம். இல்லை, இந்த சாகசக்காரியை விடக்கூடாது. இவளது கந்தர்வ கணவர்களே நமது அண்ணனை கொன்றிருக்க வேண்டும். எங்கள் அண்ணன் மரணத்திற்கு காரணமான உன்னை சும்மா விடப் போவதில்லை. சைலேந்திரி, உன் பேரழகுதானே என் அண்ணனின் மரணத்திற்கு காரணம். அண்ணன் கீச்சகனின் சிதையோடு உன்னையும் சேர்த்து எரிப்போம், இது சத்தியம். உன்னை காப்பாற்ற உன் கந்தர்வ கணவர்கள் வந்தால் அவர்களையும் கொன்று இதே சிதையில் ஏற்றுவேன், இது சத்தியம். பலாயா அரசே, சுதேஷனைக்கும் உத்தரைக்கும்
இனி கந்தர்வர்களால் ஆபத்து நேரலாம். ஆகையால் இன்று முதல் இவர்களுக்கு நீயே காவல் இருக்க வேண்டும். உத்தரவு அரசே. ருக்மணி, ருக்மணி, ருக்மணி. ருக்மணி, ஏன் இத்தனை கோபம்? நான் உன்னை காண எத்தனை அன்போடு வந்தேன் தெரியுமா? அப்படியா? இத்தனை நாளாக உங்கள் அன்பை யாரிடம் பகிர்ந்து கொண்டீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? ருக்மணி, இது என்ன கேள்வி? என் அன்பு என்றுமே உனக்கு மட்டும்தான் என்பது நீ அறியாததா? இல்லையென்றால் சொர்க்கத்திலிருந்து நாரதன் கொண்டு வந்த பாரிஜாத மலரை பாமாவுக்கு கொடுக்காமல் உனக்கு கொடுத்திருப்பேனா? போதும், நிறுத்துங்கள் உங்கள் நாடகத்தை. என்ன சொல்கிறாய் பாமா? என் அன்பை நாடகம் என்கிறாயா? என் பெயரை கூட மறந்து விட்டீர்களா? அதனால் தான் வெறும் மலர் எனக்கும் பாரிஜாத விருட்சம் பாமாவிற்கும் என்று பாரபட்சம் பார்த்தீர்களா? இது இது உனக்கு எப்படி தெரியும்? நாரதன் இங்கு வந்தானா? நாரதன் இங்கு வருவதற்கு முன்பே தங்கள் பாரபட்சம் எனக்கு தெரியும். ஆனால் அவன் இங்கு வந்த பிறகு நீங்கள் எனக்கு செய்த துரோகமும் எனக்கு தெரியும். துரோகமா? நாரதா, என்ன சொல்லி என்னை பெரும் சிக்கலில் சிக்க வைத்தாய்? என்ன அங்கு புலம்பல்? அப்படி என்ன துரோகம் செய்து விட்டேன் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா ருக்மணி? ஏதும் அறியாதவர் போல் பேசாதீர்கள். தாங்கள் பாமாவை இந்திரலோகம் அழைத்து சென்றீர்களா இல்லையா? அது பாமாவின் தயவால் நரகாசுரனை வதம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அவளை இந்திரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தங்கள் கதையை என்னை நம்பச் சொல்கிறீர்களா? சத்தியமாக இது கதையல்ல. என்னை நம்பு ருக்மணி. சரி, பாமாவிற்கு பாரிஜாத விருட்சத்தை கொடுத்ததற்கு என்ன கதை சொல்ல போகிறீர்கள்? பாமா இல்லத்தில் இருக்கும் மரம் மட்டும்தான் அவளுக்கு. அதில் பூக்கும் பூக்கள் யாவும் உனக்கே. என்ன சொல்கிறீர்கள்? பாமா இல்லத்தில் நடப்பட்ட பாரிஜாத மலரின் கிளை இந்த பக்கமே உள்ளது. ஆகவே அத்தனை மலர்களையும் உன்னால் மட்டுமே கொய்ய முடியும். இங்கே மரம் இருந்தால் அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், பராமரிக்க வேண்டும். இப்போது அந்த பணி உனக்கில்லையே. தாங்கள் சொல்வது உண்மையா? இதில் ஏமாற்று வேலை ஒன்றுமில்லையே. நான் உன்னை ஏமாற்றுவேனா? தங்களை நம்ப முடியவில்லையே. நரகாசுரனோடு போரிட்டு இந்திரனிடம் பாரிஜாத மலரை பரிசாக பெற்றவள் பாமா. இதில் என் தயவு எதுவும் இல்லை. அவளுக்கு சொந்தமான மரத்தை உனக்கு மலர் கொடுக்கும் இடமாக வைத்தது நான் தான். இப்போது சொல், என் அன்பு யார் மீது குவிந்துள்ளது? அப்படி என்றால் தங்கள் அன்பு என் மீது மட்டும்தானா? இதில் உனக்கென்ன சந்தேகம்? ஆனால் ஒன்று ருக்மணி, இனிமேல் அந்த நாரதன் வந்தால் இல்லத்தில் சேர்க்காதே. அவன் ஏதாவது சொல்லி நம்மை பிரித்தாலும் பிரித்து விடுவான். நீங்கள் சொல்வது சரிதான். அவன் வரட்டும், ஒரு கை பார்த்து விடுகிறேன். ஓ, இப்போது எப்படியோ இவளை சமாளித்து விட்டோம். இந்த விஷயம் பாமாவுக்கு தெரிந்தால் அவள் சும்மா இருக்க மாட்டாளே. யோசிப்போம், எப்படி அவளை சமாளிப்பது என்று. பொய்யா இல்லை இந்த உலகில். அம்மா, எனக்கு அச்சமாக இருக்கிறது. அந்த கந்தர்வர்களால் நமக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமா? அஞ்சாதே உத்திரை, நமக்கு மாவீரன் பலாயன் காவல் இருக்கிறான். அவன் நம்மை காப்பாற்றுவான்.
அம்மா, அங்கே ஏதோ சத்தம். பலாயா, அங்க என்ன சத்தம்? ஓ ஓ, மகாராணி, கீசகனை கொன்ற கந்தர்வர்களாக இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீ உடனே சென்று அங்கு பார். உத்தரவு மகாராணி. இதோ இந்த சந்தன கட்டையுடன் சேர்த்து இவளையும் கட்டுங்கள். ஐயோ, என்னை விட்டு விடுங்கள். எந்த பாவமும் மரியாதை என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறீர்கள்? ஏது மரியாதவள் போல் நடிக்காதே. எங்கள் அண்ணன் கீசகனின் மரணத்திற்கு நீயேதான் காரணம். ஆகவே நீயும் அவருடன் சேர்ந்து மரணிக்கத்தான் வேண்டும். இழுத்து செல்லுங்கள் இவளை. கணவர்களோடு சிதை ஏறுவதுதான் இந்த மண்ணின் மரபு. அந்த கீசகன் யாரோ எவரோ, நான் எதற்கு அவர் சிதையில் ஏற வேண்டும்? இதை கேட்பார் இங்கு யாருமே இல்லையா? எங்கள் அண்ணன் உன்னை அடைய நினைத்தான். அவன் உயிரோடு இருக்கும்போது அது முடியவில்லை. ஆகவே அண்ணன் கீசகனோடு உன்னையும் அனுப்பி வைத்து அவனுடைய ஆசையை தீர்த்து வைக்கிறோம். அவன் சென்ற இடத்துக்கு நீயும் சென்று விடு. அரசே, கீசகன் உயிரோடு இருந்த போதுதான் இந்த மண்ணின் நீதி மாண்டு போயிருந்தது. அவன் மாண்ட பிறகாவது உயர்காத உங்கள் நீதி? வேண்டாம். பிழைப்பு தேடி நம் அரண்மனையில் அடைக்கலம் புகுந்தவள் அவள். அவளை விட்டுவிடுங்கள். இவளை விடுவதா? அது நடக்காது. என் அண்ணனோடு இவளும் எரியத்தான் வேண்டும். கூற்றுவனை அழைக்காதீர்கள். என் கணவர்கள் உங்களை உயிரோடு விட மாட்டார்கள். இதே எச்சரிக்கை தானடி என் அண்ணனுக்கும் விடுத்தாய். உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் அதே அறைக்குவளை எங்களுக்கும் விடுப்பாய். உன் கணவர்கள் இங்கு வரட்டும். அவர்களை பரலோகம் அனுப்புகிறேன். இழுத்து வாருங்கள் அவளை. மாமா, பாண்டவர்கள் எங்கேயும் இல்லை என்றால் மாண்டு விட்டார்களா? எனில் சடலங்கள் கிடைத்திருக்க வேண்டுமே. ஒருவேளை காக்கையும் கழுகும் தின்று விட்டனவா? அப்படி தின்றிருந்தாலும் எலும்புகளாவது மிஞ்சிருக்க வேண்டுமே. எப்போதும் இப்படியே ஆவேசப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி துரியோதனா? மாமா, பாண்டவர்கள் எங்கேயும் இல்லை என்றால் மாண்டு விட்டார்களா? எனில் சடலங்கள் கிடைத்திருக்க வேண்டுமே. ஒருவேளை காக்கையும் கழுகும் தின்று விட்டனவா? அப்படி தின்றிருந்தாலும் எலும்புகளாவது மிஞ்சிருக்க வேண்டுமே. எப்போதும் இப்படியே ஆவேசப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி துரியோதனா?
நீ வேண்டுவது யாரோ தெருவில் செல்லும் ஐவர் அல்ல, பாண்டவர்கள், தேவர்களின் புத்திரர்கள். அந்த கயவர்களின் புகழை என்னிடம் பாடாதீர்கள். அவர்களை கண்டு அஞ்சுகிறீர்களா, அல்லது உங்களுடைய கூர்மை மிகுந்த அறிவு மங்கிவிட்டதா? மருமகனே, நான் கூற வந்த இளவரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். என்ன விஷயம், அதை சொல். காந்தார அரசர் கூறியபடி இயற்கை வளங்கள் வீராட நாட்டில் செழித்து காணப்பட்டன. அதோடு அந்நாட்டு வீரமிக்க தளபதி கீசகன் வதம் செய்யப்பட்டு விட்டார். என் நண்பன் கீச்சகன் மரணமடைந்து விட்டானா? கீச்சகனை கொன்றது யார்? யார் அந்த பராக்கிரமசாலி? அது இன்னும் மர்மமாகவே நீடிக்கிறது. கந்தர்வர்களாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறார்கள். கந்தர்வர்களா? அவர்கள் எங்கு அங்கு வந்தார்கள்? கீசகன் ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டதாகவும் அந்த பெண்ணின் கணவர்கள் கந்தர்வர்கள் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். மாமா, என் நண்பன் இறந்த செய்தியை கேட்டு துன்புற்றிருக்கிறேன். அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை உங்களுக்கு? பாண்டவர்கள் விராட தேசத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. எப்படி மாமா? கீச்சகனின் ஆற்றலை அறிவீர்களா? கீச்சகனை கொல்லும் வல்லமை இந்த உலகத்தில் 3 பேருக்குத்தான் உண்டு. யார் அந்த 3 பேர் மாமா? ஒருவன் ஜராசந்தன். அவன் ஏற்கனவே பீமனால் வதம் செய்யப்பட்டு விட்டான். ஆகவே அவன் கீச்சகனை கொண்டிருக்க வாய்ப்பில்லை. இன்னொருவன் துரியோதனன், என் மருமகன், என்னோடு இருக்கிறான். 3வது நபர்? அவன் பீமன். நிச்சயம் பீமன் தான் கீச்சகனை வதம் செய்திருக்க வேண்டும். அதனால் பாண்டவர்கள் நிச்சயம் வீராடத்தில் தான் பதுங்கி இருக்க வேண்டும். இதை அத்தனை உறுதியாக எப்படி கூறுகிறீர்கள்? பீமன் எதற்காக கீச்சகனை வதம் செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு அழகான காரணம் இருக்கிறது மருமகனே. காரணமா? என்ன அது? திரௌபதி. புரியவில்லையே மாமா. உனக்கு என்னதான் புரிந்தது இது புரிவதற்கு? உனக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேள். ஒரு ஊரில் ஒரு மாவீரன், அவன் காமுகனும் கூட. அந்த மாவீரனுக்கு அழகிய பெண்களை கண்டால் கொள்ளை ஆசை. அதே ஊருக்கு பேரழகி ஒருத்தி தன் பலம் பொருந்திய கணவனோடு தஞ்சம் புகுந்தாள். அந்த பேரழகி மீது அந்த காமுகனுக்கு ஆசை வந்துவிட்டது. அடைய துடித்தான். அதை அறிந்த அந்த அழகியின் கணவன் கொதித்தான். அவன் உயிரையும் குடித்தான். அந்த பேரழகி வேறு யாருமல்ல, திரௌபதி. அவளது கணவன் பீமன். பீமனால் கொல்லப்பட்ட அந்த காமுகன் கீச்சகன். இப்போது சொல், பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நிச்சயம் விராடத்தில் தான் மாமா, சந்தேகமே இல்லை. மாமா, அவர்களை எப்படி வெளிக்கொணருவது? அவர்களின் அஞ்ஞான வாசத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது? பாண்டவர்கள் மாவீரர்கள். அவர்களால் ஒருபோதும் வீரத்தை மறைக்க முடியாது. போர் மூண்டால் அந்த வீரம் வெளிப்பட்டே தீரும். விராட தேசத்தின் மீது போர் தொடுப்பதா? அது என் நண்பனின் நாடாயிற்றே.
மருமகனே, நண்பனே இப்போது உயிரோடு இல்லை. பின் என்ன? நாம் விராடத்தின் மீது போர் தொடுத்தால் தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாட்டை காப்பாற்ற பாண்டவர்கள் வெளிப்பட்டே தீருவார்கள். இது நடக்குமா? நடக்கும். நாளையே அரசரிடம் பேசி போருக்கு அனுமதி பெறு. கீச்சகனிடம் தோற்று ஓடிய திரிகர்த்த தேச மன்னன் சுகர்மாவுக்கு உடனே அழைப்பு விடு. ஒவ்வொரு முறையும் பாண்டவர்கள் நம்மை ஏமாற்றி தப்பிவிடுகின்றனர். ஆனால் இம்முறை தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. அம்மா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறதம்மா. பயப்படாதே, ஒன்றும் நடக்காது. நான் இருக்கிறேன் அல்லவா? மகாராணி, மகாராணி, பணிப்பெண்ணே, என்னவாயிற்று? தங்கள் தம்பிகளான உபகீச்சவர்கள் 100 பேரையும் அந்த கந்தர்வன் கொன்று விட்டார். ஐயோ! ஐயோ! அம்மா, என்ன ஆயிற்று அம்மா? மகாராணி, ஐயோ! அம்மா, நாராயண நாராயண. வந்து விட்டாயா நாரதா? தாயே, தாங்கள் அவசரம் என்று அழைத்த பிறகும் என்னால் வராமல் இருக்க முடியுமா? நாராயண நாராயண. தாயே, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? பிரச்சனையை தொடங்கி வைத்துவிட்டு நீ உன் வழியில் சென்று விட்டாய். நான் அல்லவோ படாத பாடுபடுகிறேன். ஆகவே நீயே தீர்வை சொல். என்ன பிரச்சனை, என்ன தீர்வு? நான் நாளொன்றுக்கு 1000 பிரச்சனைகளை உருவாக்குகிறேன். இதில் தாங்கள் எந்த பிரச்சனையை பற்றி கூறுகிறீர்கள் என்று எனக்கு விளங்கவில்லையே. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என் மீது அதிக பிரியம் உண்டா, இல்லை ருக்மணி மீதா? நாராயண நாராயண. தாயே, இந்த கேள்வியை அவரிடமல்லவா கேட்க வேண்டும்? அவரின் பிரியம் யார் மீது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் எனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும். அதற்கு ஒரு வழியை நீதான் சொல்ல வேண்டும். நாராயண நாராயண. தாயே, கிருஷ்ண பரமாத்மா தன் பக்தர்களுக்கு மட்டுமே சொந்தமானவர். அவரை தாங்கள் மட்டுமே சொந்தம் கொள்ள நினைப்பது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டுமல்லாமல் உலகத்துக்கே பொதுவான பரந்தாமனை தனியொருவர் உரிமை கொண்டாடுவது சாத்தியமில்லையே. பக்தர்கள் விஷயத்தில் நான் தலையிடப் போவதில்லை. ஆனால் கணவராக அவர் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும். பாரிஜாத மலர் விஷயத்தில் நான் ஏமாந்ததை நீ அறிவாய் அல்லவா? தாங்கள் ஏமாந்து விட்டீர்களா? தங்களுக்குத்தான் பாரிஜாத தருவே கிடைத்து விட்டதே. தரு கிடைத்த என்ன பயன்? மலர்கள் எல்லாம் ருக்மணிக்கு அல்லவா தானமாக போகிறது. அவளுக்கும் உரிமை இருப்பதால் தானே ஸ்ரீகிருஷ்ணரை பங்கு போடுகிறாள். அவர் எனக்கு மட்டுமே சொந்தமாகிவிட்டார். அவர் பாடு திண்டாட்டம் தான். என்ன சொன்னாய் நாரதா? ஒன்றுமில்லை தாயே. ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவர் மட்டுமே சொந்தமாக்கி கொள்வது எப்படி என்றுதான். அவரை விலைக்கு வாங்கிவிட்டால்? அகிலம் போற்றும் பரந்தாமனை விலை கொடுத்து வாங்குவதா? அவர் எனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும் என்றால் அவரை விலைக்கு வாங்கத்தான் வேண்டும். அதற்கு நீதான் வழி சொல்ல வேண்டும். நாராயண நாராயண. இன்று நான் யார் முகத்தில் விழித்தேன் என்று தெரியவில்லையே. வசமாக வந்து மாட்டிக்கொண்டேன். தாயே, இப்பெரும் பாவத்திற்கு என்னால் ஆளாக முடியாது. நான் வருகிறேன். நில். இதற்கு ஒரு வழி சொல்லாமல் நீ இங்கிருந்து செல்ல முடியாது.
அப்படி சென்றால் மீண்டும் இங்கே நீ வர இயலாது. நாராயண நாராயண, பரந்தாமனின் பரம பக்தனான எனக்கே இப்படி ஒரு சோதனையா? புலம்பாதே, வழியை சொல். தாயே, தாங்கள் சாதுரியமாக ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒரு வரத்தை கேட்டு பெறுங்கள். பிறகு நான் கிருஷ்ணரை தங்களுக்கு சொந்தமாக்கி விடுகிறேன். அப்படி என்ன வரம் அது? தாயே, தங்கள் கணவரை நாரதனான எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெறுங்கள். நாரதா, நான் ஸ்ரீகிருஷ்ணரை எனக்கு சொந்தமாக்கும் வழியை கேட்டேன், உனக்கல்ல. தாயே, பொறுமை பொறுமை. ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களுக்கு சொந்தமாக்கவே இந்த ஏற்பாடு. எப்படி? முதலில் அவரை எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். பிறகு என்னிடமிருந்து அவரை அற்ப சொற்ப விலைக்கு தாங்களே வாங்கி விடுங்கள். இதுவும் அற்புதமான யோசனைதான். ஸ்ரீகிருஷ்ணரை தானமாக பெற்ற பிறகு நீ பேச்சு மாற மாட்டாயே. அவரை எனக்கே தந்து விடுவாய் அல்லவா? தங்கள் கணவரை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? தாயே, என் மீது ஏன் இவ்வளவு சந்தேகம் தங்களுக்கு? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ நல்ல விலைக்கு அவரை ருக்மணியிடம் விற்றுவிட்டால்? இதுவும் நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. நாரதா, தாயே, சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். உன் விளையாட்டை இத்தோடு நிறுத்திக்கொள். பத்மாசூரன் கதையை நீ அறிவாய் அல்லவா? நாராயண நாராயண. தாயே, நான் ஒரு சிறு துரும்பு. எதற்காக பத்மாசுரன் வரை போகிறீர்கள்? நான் என்றுமே தங்களின் விசுவாசி. அப்படியே இருந்தால் நல்லது. நான் வரத்தை பெற்றுக்கொண்டு உன்னை அழைக்கிறேன். இப்போது நீ செல்லலாம். யோசனை சொன்னதற்கு இப்படி ஒரு அச்சுறுத்தலா? நான் வருகிறேன் தாயே. நாராயண நாராயண. மகாராணி, நான் தங்களுக்கு இன்னும் எத்தனை சிகை அலங்காரம் செய்ய வேண்டும்? வேண்டாம் அம்மா, இருக்கும் அலங்காரமே போதுமானது. நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். சைரந்திரி, இந்த வேலைகளை நீ செய்ய வேண்டியதில்லை. நீ மிகவும் களைப்பாக இருப்பாய். நாளை பார்த்துக் கொள்ளலாம். இல்லை மகாராணி, நான் மாற்றி விடுகிறேன். சைரந்திரி, வேண்டாம். உன் கரங்கள் வலிக்கப் போகிறது. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். மகாராணி, நான் உங்கள் பணிப்பெண். என்னை எந்த பணியும் செய்ய விடாமல் தாங்கள் தடுப்பது ஏன்? நீ பணிப்பெண் அல்ல, மாயக்காரி. நீ கந்தர்வர்களின் மனைவி. நீ சொன்ன போது கூட நான் நம்பவில்லை. ஆனால் என் தம்பிகள் 101 பேரை உன் கந்தர்வ கணவர்கள் கொன்றதை என் கணவர் கண்ணெதிரே கண்டுள்ளார். உன்னை கண்டாலே எனக்கு அச்சமாக உள்ளது. உன்னிடம் நான் எப்படி பணி செய்ய ஏவ முடியும்? அரசர் உட்பட நாங்கள் யாவரும் உன்னை கண்டு அஞ்சுகிறோம். உனக்கு பணி கொடுக்கும் தகுதி எங்களுக்கு இல்லை. உன்னை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், எங்களை வாழ விடு. இந்த அரண்மனையை விட்டு சென்று விடு. மகாராணி, அப்படி கூறாதீர்கள். எனக்கு தாங்கள் தான் அடைக்கலம் தந்த தெய்வம். தாங்கள் என்னை கண்டு அஞ்சலாமா? உன்னை கண்டு அஞ்சும் நிலையாகிவிட்டதே. இனி உன்னிடம் நான் எப்படி பணி செய்ய சொல்வேன்? நீ இங்கிருந்து சென்று விடு. அதுதான் நம் இருவருக்கும் நல்லது. மகாராணி, அப்படி கூறாதீர்கள். ஆதரவற்ற அபலை நான். மனைவியின் கற்புக்கு சோதனை வந்தால் எந்த கணவன் தான் பொறுத்துக் கொள்வான்? நான் அன்றே தங்களின் தம்பியை எச்சரித்தேன். அவர்தான் செவி மடிக்கவில்லை.
இப்போது இப்படி ஒரு விபரீதம் நடந்துவிட்டது. அதற்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? நீ என்ன சொன்னாலும் சரி, இனி நீ இந்த அரண்மனையில் இருந்தால் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ சென்று விடு. மகாராணி, இந்த அபலைக்காக கொஞ்சம் மனம் இறங்குங்கள். இன்னும் சில நாட்களுக்கு மட்டும் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள். காலமெல்லாம் நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன். நீ புறப்படலாம். நான் என் கந்தர்வ கணவர்களை அழைப்பது தவிர வேறு வழி இல்லை. அவர்களை அழைக்கிறேன். அவர்களோடு எங்கேயாவது பரதேசம் செல்ல வேண்டியதுதான். வேண்டாம், நீ உன் கந்தர்வ கணவர்களை அழைக்க வேண்டாம். நீ விரும்பும் வரை இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். அத்தினாபுர சக்கரவர்த்திக்கு வணக்கம். திரிகர்த்த தேசத்தின் அரசர் சுசர்மா அவர்கள் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உடனே வரச் சொல். மாமன்னருக்கு வணக்கம். தங்களின் உதவி நாடி வந்திருக்கிறேன். திரிகர்த்த தேசத்தின் அரசன். தாங்கள் வேண்டிய உதவியாது? விராட தேசத்து தளபதி கீசகன் என்னை போரில் தோற்கடித்தான். அவன் இருக்கும் வரை விராடத்தை நெருங்க முடியாது என்பதால் காத்திருந்தேன். தற்போது கீசகன் மாண்டு விட்டான். ஆகவே விராடத்தின் மீது திரிகர்த்த தேசம் போர் தொடுக்க ஆயத்தமாகி வருகிறது. விராடத்தின் மீது போர் தொடுக்க தங்களின் ஒத்துழைப்பை கோருகிறேன். அத்தினாபுர சாம்ராஜ்யம் பெரும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் சந்தித்திருக்கும் காலம் இது. இவ்வேளையில் நாங்கள் போர்க்களம் புகுவது உசிதமாகாது. தங்களுக்கு உதவ இயலாது. தந்தையே, வீரத்திற்கு பெயர் பெற்றது நம் அத்தினாபுர சாம்ராஜ்யம். நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார் ஒரு மன்னன். அவருக்கு நாம் உதவத்தான் வேண்டும். துரியோதனா, சற்று பொறுமையாக இரு. நான் தனி ஒருவனாக இப்போது முடிவெடுக்க இயலாது. அவையோரிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு உன் கூற்றை பரிசீலிக்கிறேன். பெரியப்பா, திரிகர்த்த தேசத்திற்கு உதவுவது குறித்து தங்கள் யோசனையை அறிய விரும்புகிறேன். சுசர்மா, விராடத்தின் மீது நீ கொண்ட பகை உன்னுடைய பிரச்சனை. உன் பிரச்சனையை நீதானே தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விராடம் எங்களுக்கு நட்பு தேசம். அத்தேசத்தோடு நாங்கள் வீண் பகையை வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை. தாத்தா, மன்னர் விராடத்தின் மீது பகை கொண்டது அவருடைய பிரச்சனை அல்ல, நம் பிரச்சனை. துரியோதனா, நீ கூறுவது எனக்கு விளங்கவில்லை. பிதாமகர் அவர்களுக்கு நான் விளக்குகிறேன். விராட தேசத்தின் தளபதி கீச்சகனை கொல்லும் ஆற்றல் துரியோதனனை தவிர்த்து பீமனுக்கு மட்டுமே உள்ளது. துரியோதனன் நிச்சயமாக கீச்சகனை கொல்லவில்லை. ஆகவே கீச்சகனை பீமனே கொண்டிருக்க வேண்டுமெனில் என்ன பொருள்? என்ன பொருள் சகுனி? நீயே கூறு. பாண்டவர்கள் விராட தேசத்தில் தான் பதுங்கி இருக்கிறார்கள் என்று பொருள்.
விராடத்தில் பதுங்கியுள்ள கயவர்களை நாம் கண்டறிய வேண்டும் என்றால் நாம் விராடத்தின் மீது போர் தொடுக்கத்தான் வேண்டும். அரசே, இது அநீதி. தொடர்பற்ற 2 விவகாரங்களை ஒன்றாக்க என்ன அவசியம் நேர்ந்தது? பாண்டவர்களை அஞ்ஞானவாசத்தில் அடையாளம் கண்டுபிடிப்பதுதான் அத்தினாபுரத்திற்கு பெருமை. அப்போதுதான் இந்திரபிரஸ்தத்தை நம் தேசத்தோடு இணைக்க முடியும். துஷ்டனே, அத்தினாபுரமும் இந்திரபிரஸ்தமும் நமக்கு 2 கண்களை போன்றது. அதை துண்டாட விரும்பாதே. பிதாமகரே, கண்கள் 2 ஆனாலும் பார்வை ஒன்றுதானே. நான் தங்கள் கூற்றை மறுக்கவில்லை. பாண்டவர்களை அஞ்ஞாத வாசத்தின் போது அடையாளம் கண்டால் இந்திரபிரஸ்தம் எப்போதும் அத்தினாபுரத்தை விட்டு இணை பிரியாமல் இருக்கும் என்பதை தங்களுக்கு நான் தாழ்மையுடன் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாண்டவர்களை அடையாளம் காண எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. அக்கறை உள்ளவர்கள் விராடம் சென்று தேடலாமே. நாங்கள் வீரத்தின் வழியில்தான் பாண்டவர்களை தேடி கண்டடைய விரும்புகிறோம். ஆகவே விராடத்தின் மீது போர் தொடுக்கத்தான் வேண்டும். கர்ணா, உரிய காரணமின்றி ஒரு தேசத்தின் மீது போர் தொடுப்பதை சத்திரிய தர்மம் அனுமதிக்காது. அறம் தவறி தொடுக்கப்படும் போர்கள் அழிவையே உண்டு செய்கின்றன. மாமன்னர் திருதராஷ்டிரர் அவர்களே, அத்தினாபுரத்தின் அழிவைத்தான் தாங்கள் விரும்புகிறீர்களா? விராட தேசமும் ராஜ்யமாதா சத்தியவதியின் மச்சிய தேசம். ஆகவே அந்நாட்டின் மீது போர் தொடுப்பது முறையல்ல. அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூட்டம் என்பதை நீ அறிய வேண்டும் திருதராஷ்டிரா. நிறுத்துங்கள். அறத்தின் பெயரால் அரசரை அச்சுறுத்த வேண்டாம். இங்கே கூடியிருக்கும் யாவரின் நோக்கமும் பாண்டவர்களை காப்பது மட்டுமே. அப்படி அல்ல துரியோதனா. நாங்கள் என்னை பேச விடுங்கள் தாத்தா. எப்பொழுது பாண்டவர்கள் இந்த நிறைந்த அவையில் கௌரவர்களை கூண்டோடு அழிப்பேன் என்று சபதம் பூண்டார்களோ அப்போதே இந்த அத்தினாபுரத்தின் சத்துருக்களாகிவிட்டார்கள் அந்த கயவர்கள். ஆனால் அத்தினாபுரத்தின் பெரும் காவலர், அத்தினாபுரத்தின் குலகுருக்கள், அத்தினாபுரத்தின் மகா மந்திரி என அனைவரும் பாண்டவர்களை காக்கவே துடிக்கின்றனர். அப்படி என்றால் உங்கள் விசுவாசம் அனைத்து பாண்டவர்களிடத்தில் தானே? அப்படியானால் மகா மந்திரி விதுரர் அரசர் திருதராஷ்டிரரின் நிழல் என்பது பொய். துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் குலக்குருக்கள் என்பதும் பொய். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் அத்தினாபுரத்தின் காவலன் என்று மார்தட்டிக் கொள்வதும் பொய். மூடனே,